இயேசுவின் அன்பு சகோதரமே, மே மாதம் 16ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் ஆண்ட்ரூ பொப்பலா என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த ஆண்ட்ரூ பொப்பலா? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். புனிதர் ஆண்ட்ரூ ஒரு மறைப்பணியாளரும் இயேசு சபையின் மறைசாட்சியும் ஆவார். லித்துவானியாவின் அப்போஸ்தலர் என்றும் ஆன்மாக்களை கவர்ந்து இழுப்பவர் என்றும் அறியப்படுகிறார். கிபி 1591ஆம் ஆண்டு பிறந்த பொப்பலா கிபி 1611ஆம் ஆண்டு தமது 20ஆம் வயதில் வில்லினஸ் என்னும் இடத்தில் உள்ள இயேசு சபையில் இணைந்தார். கிபி 1622ஆம் ஆண்டு குருத்துவ அருள்பொழிவு செய்விக்கப்பட்ட இவர் ஆலோசகராகவும் போதகராகவும் இயேசு சபை இல்ல தலைவராகவும் பல்வேறு இடங்களில் பணியாற்றினார். கிபி 1652ஆம் ஆண்டு முதல் கிரேக்க பிரிவினையை சேர்ந்தவர்களால் போலந்து நாட்டில் குழப்ப சூழ்நிலை நிலவிய காலகட்டத்தில் லித்துவானியாவில் மறைப்பணியாளராக பணியாற்றினார். அப்போது போலந்து நாட்டில் மிகவும் குழப்பம் ஏற்பட்டது. பிரிவினையாளர்கள் வெறி பிடித்தவர்களைப் போல நடந்து கொண்டனர். ஆனால் ஆண்ட்ரூ அவர்களிடையே அஞ்சாமல் பணிவுடன் மறைப்பணியாற்றினார். ஏழை எளியவர்களின் குடிசைகளுக்கு சென்று அவர்களை சந்தித்து மறைக்கல்வியை நுணுக்கமாக கற்றுக் கொடுத்தார். போலந்து நாட்டில் பிளேக் நோய் பரவிய போது நோயுற்ற மக்களை பரிவுடன் கவனித்துக் கொண்டார். கொசாக்ஸ் என்றழைக்கப்பட்ட குழப்பக்காரர்கள் போலந்து நாட்டில் இருந்த கத்தோலிக்க மக்களை வேரோடு அழிக்க திட்டமிட்டனர். அப்போது ஜனாவ் என்ற இடத்தில் இவர்களின் பிடியில் ஆண்ட்ரூ சிக்கிக் கொண்டார். இக்கொடிய வெறியாளர்கள் இவரை தடியாலும் சாட்டையாலும் அடித்தனர். குதிரையின் பின்காலில் இவரை கட்டி குதிரையை அடித்து வேகமாக ஓட்டிவிட்டனர். குதிரை ஓடிய இடமெல்லாம் இவரை இழுத்துச் சென்றது. இதனால் ஆண்ட்ரூ சாகும் தருவாயிற்கு தள்ளப்பட்டார். அப்போது அவர்கள் ஆண்ட்ரூவிடம், "நீ ஒரு குருவா?" என்று வினவி ஏளனம் செய்தனர். அப்போது ஆண்ட்ரூ, "ஆம், நான் கத்தோலிக்க விசுவாசத்தில் பிறந்தவன். நான் குருதான். குருவாகவே கிறிஸ்துவுக்காக இறக்கவும் விரும்புகிறேன்" என்று கூறினார். மீண்டும், "நான் கிறிஸ்துவுக்காக இறப்பதால் அவர் எனக்கு மீட்பளிப்பார். நீங்களோ மனம் திரும்புவீர்கள். அதற்கு நீங்கள் தவம் புரிவீர்கள். இல்லையில் மீட்பு பெற மாட்டீர்கள்" என்று கூறினார். இச்சொற்களை கேட்டதால் மேலும் அவர்கள் சீற்றம் கொண்டு முன்பை விட பன்மடங்கு துன்புறுத்தினர். ஆண்ட்ரூவின் தலையில் அடித்து கூரிய ஈட்டியால் தலையில் குத்தினார்கள். அவரின் உடலில் தோலை உரித்தனர். தீப்பந்தங்களை வைத்து அவரது நெஞ்சில் சுட்டு காயம் உண்டாக்கினர். அப்போது கூட ஆண்ட்ரூ மனம் தளரவில்லை. மாறாக தமது விசுவாச பிரமாணத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். இவரின் விசுவாசத்தை கண்ட அவர்கள் மீண்டும் ஆண்ட்ரூவின் காதுகளையும் மூக்கையும் வெட்டினர். நாவையும் கண்களையும் பிடுங்கி எறிந்தனர். சாகும் நிலையில் புனிதர் கிடந்தபோது பகைவர்கள் மனம் இறங்காமல் தொடர்ந்து துன்புறுத்தினர். இறுதியாக இரக்கமற்றவர்களின் துன்புறுத்தல்களை தாங்க முடியாமல் கிபி 1657ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் நாளன்று இப்புனிதரின் ஆன்மா இறைவனடி சேர்ந்தது. இவ்வாறு கிறிஸ்துவுக்காக தன் உயிரையும் இழக்க துணிவாக இருந்து பல கொடிய சித்திரவாதைகளை அனுபவித்து புனித மரணமடைந்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் நமது விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பவர்களாக, இறைவனுக்கு எதையும் செய்ய துணிபவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் இன்றும் நம்மோடு.